தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற சுவாமிகள் தங்கால் சுவாமிகள் என்கிற தங்கால் மௌனகுரு சுவாமிகள். இந்த மௌனகுரு அப்படின்னா என்னன்னு நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். இந்த மௌனம்னா பேசாமல் இருக்கக்கூடியது. இது பெரும்பாலும் யாருக்கு பொருந்தும்? இப்போ நம்மெல்லாம் லௌகீக வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை லௌகீக வாழ்க்கை, அதாவது குடும்பத்தில் இருக்கோம். குடும்பத்தில் என்னைக்கான ஒருத்தர் யாரானு பேசாமல் இருக்க முடியுமா? ஒரு கணவனோ மனைவியோ மகனோ மகளோ பேசாமல் இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் துறவிகள் சன்னியாசிகள் அதிகம் பேச மாட்டாங்க. எனர்ஜியை சேமிப்பாங்க, சக்தியை சேமிப்பாங்க, பேசவே மாட்டாங்க. இவர் ஆரம்பத்தில் மௌனமாக இருந்தார். அந்த மௌன நிலை இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யார்? தங்கால் சுவாமிகளுக்கு பிடிச்சு போனதுனால அதையே தன்னோட வாழ்க்கையில் தொடர ஆரம்பித்தார். அதனால் இவருக்கு மௌனகுரு சுவாமிகள். இவர் ஆரம்பத்தில் வள்ளிமலையில் இருந்தார்னு பார்த்தோம். வள்ளிமலையில் இருந்த காலத்தில் வள்ளிமலை சுவாமிகள், அதாவது திருப்புகழ் சுவாமிகள் காலத்திற்கு பிறகு அவரை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அந்த சீடர்கள் அத்தனை பேரும் தங்கால் மௌனகுரு சுவாமிகளை பின்பற்றினார்கள். அங்கிருந்து முடிச்சுட்டு அதன் பிறகு தங்காலுக்கு வந்தார். இந்த தங்காலுக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே இங்கே வசிக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், கிராமத்து மக்கள் அத்தனை பேரையும் இவர் கவர்ந்தார்னா எப்படி? அவர்களுக்கு ஏதான ஒரு பிணியா அவர்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கிறது, அவர்களுக்கு ஏதான ஒரு கஷ்டமா அதற்கான ஒரு வழியை கொடுக்கிறது. இவர் பெரும்பாலும் எப்படி அப்படின்னா விபூதி கொடுப்பாராம். தங்கிட்ட யாரான ஏதான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிற போது விபூதி எடுத்து தானே இட்டு விடுவாராம். அந்த விபூதி பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்படி கட்டை வரல் எடுத்து விட்டு விடுவாராம் பக்தர்களுக்கு. அந்த விபூதி பூசியாச்சு அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயாச்சுன்னு அர்த்தம். இப்போ சின்ன பசங்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 7-8 வயசு பையன் வந்தால் அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? விபூதி இட்டு விடும்போது பையில் எதையோ தேடுவாராம். இப்போ வயசானவங்கன்னா டக்குன்னு விபூதி எடுத்து விட்டுருவார். இந்த சின்ன வயசு பசங்க வந்தால் பையில் தேடி காயின் எடுப்பாராம், காசுகள் எடுப்பாராம். விபூதி இட்டு காசையும் கொடுப்பாராம் அந்த பசங்களுக்கு. யாரான ஒருத்தருக்கு விபூதி இடுறதுக்கு சற்று நேரம் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவாமிகள் அந்த பைக்குள்ள காசை தேடுகிறார் அப்படின்னு அர்த்தமா. தங்கால் சுவாமிகள் இவர் எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார் எதுவுமே தெரியாது. தொண்டான் துளசி அப்படின்னு ஒரு கிராமம் எங்கே இருக்கு? குடியாத்தத்துக்கு பக்கத்தில். அங்கத்தான் முதல் முறையாக இவர் அறியப்பட்டார். இவரோட சீடர் சொன்ன இல்லையா, சுந்தரராம குருஜி, அவர் சொல்லுவாராம், இவர் கேரளாவில் நாயர் குலத்தில் இருந்தவர். கேரளாவில் நிறைய கம்யூனிட்டி சொல்கிறோம் இல்லையா, நாயர் சொல்லுவோம், மேனன் சொல்லுவோம், நம்பூதிரி சொல்லுவோம், நிறைய இருக்குது. நம்ம ஊரை மாதிரி அங்கேயும் இருக்குது. அதில் நாயர் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சுந்தரராம குருஜி ஒரு நாள் தனது சீடர்கள்ட்ட பேச்சோடு பேச்சாக சொல்லியிருக்கார். மற்றபடி இவரை பற்றி எந்த தகவலும் கிடையாது. தங்கால் மௌனகுரு சுவாமிகளை பற்றி எதுவுமே கிடையாது. ஒன்று சொல்லுவாங்க, இவர் பட்ட மேற்படிப்பு படிச்சிருக்கார், இவருக்கு பசின்னா என்னன்னு தெரியாது, இவருக்கு குளியல் அப்படின்னா என்னன்னு தெரியாது, சாப்பிட மாட்டாராம், குளிக்க மாட்டாராம். ஆனால் அவர் கிட்டக்க போனால் எந்த விதமான ஒரு துர்நாற்றமும் இருக்காது. சன்னியாசிகள்கிட்ட போனாலே அவங்க குளிக்காமல் இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சன்னியாசி குளித்ததே கிடையாது அப்படிம்போம். நம்ம ஒரு நாள் குளிக்கலன்னா கூட நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க, மூக்கை பற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் சன்னியாசிகள் பல ஆண்டு காலம் வருடக்கணக்காக குளிக்காமல் இருந்தால் கூட அவர்கள் கிட்ட போயாச்சுன்னா ஒரு நறுமணம் வீசும். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்தார் தங்கால் சுவாமிகள். இந்த தங்கால் சுவாமிகள்கிட்ட வருகிற அன்பர்கள் அத்தனை பேருமே இந்த சுவாமிகளிடம் ஒரு பிரச்சனையை நம்ம மனசில் இருக்கிற குறை அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த சுவாமிகள் நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார், இந்த சுவாமிகளுடைய அருள் காரணமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இருந்துதான். இந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஆந்திரா, சித்தூர் பக்கத்தில், ஆந்திரா கிட்டத்தட்ட பார்டர், அதெல்லாம் அந்த சித்தூர் உட்பட பல பகுதிகளில் இருந்தும்
பக்தர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்களாம், தங்காலுக்கு வருவாங்களாம். இன்றைக்கும் அந்த தங்கால் ஆசிரமத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் சுவாமிகளுடைய சொரூபம். சுவாமிகள் எப்படி இருப்பார் தெரியுமா? சுவாமிகள் ஒரு சம்மணம் விட்டு ஒரு தியான கோலத்தில் அமர்ந்தது போல ஒரு புகைப்படம் உண்டு. அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமிகளுடைய உடல், அவருடைய தேக வாகு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு குச்சி போல் இருக்கும். ரொம்ப ஒல்லியாத்தான் இருப்பார். அவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா இந்த கண்களில் ஒரு ஒளி, அதை என்ன சொல்லுவாங்க? தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்களில் ஒரு பிரகாசம்னு சொல்லுவாங்க. அந்த கண்களில் அப்படிப்பட்ட ஒரு ஒளி காணப்படுமா. சுவாமிகள் யாரையாவது தனது கண்களால் பார்த்து விட்டாலே அந்த கண்களில் இருக்கக்கூடிய அருள் சக்தியானது எந்த பிரச்சனையோடு எந்த கவலையோடு பக்தர்கள் வந்திருந்தாலுமே அவர்கள் அத்தனை பேருக்கும் அனைத்தும் சரியாகி விடுமா. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண் அப்படி பிரகாசமாக இருக்கும். அதே போல் தலையில் பார்த்தீங்கன்னா ஜடாமுடி முடிஞ்சது போல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாடி பெருசாக இருக்கும். ஒரு சன்னியாசிக்கு அடையாளம் எது அப்படின்னா ஜடாமுடி, தாடி, இது ரெண்டு தான் அடையாளம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சுவாமிகளுடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பார். இவரை பார்த்தா ஒரு குச்சி போல் இருக்கும். ஆனால் இவர் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் யாருக்கும் தெரியாது. இவர் பிறந்த வருஷம் தெரியாது, சித்தியான வருஷம் தெரியும். 1971 சித்தியானது. எப்போ பிறந்தார், எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார், இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு மகான் கிட்ட நீ போறியா, அந்த மகானை தரிசனம் பண்ணுறியா, அந்த மகானோட அருளை ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம வந்துடணுமே தவிர அவருடைய ரிஷி மூலம், அவருடைய நதி மூலம் எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைகள் இருக்காங்களா, அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க, நமக்கு தேவையே இல்லை. நமக்கு அது வேண்டவே வேண்டாம். நமக்கு என்ன ஆப்ஜெக்ட், நம்மளோட கொள்கை என்ன? ஒரு மகான் கிட்ட போகிறோமா ஆசீர்வாதம். அதே போலத்தான் தங்காள் சுவாமிகள் கிட்ட நம்ம போகணும். இந்த மகானை பற்றிய அற்புதங்களை நாளைய நிகழ்விலும் காணலாம். நன்றி, வணக்கம்.